திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் மன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவுரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு திருவாசகத்தில் ஒரு பகுதியான கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை பார்க்கலான் இருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திருவாசகத்தில் 51 பகுதிகள் உள்ளன. ஆனால் எந்த பகுதி எப்போ எந்த வரிசையில் அவர் பாடினார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னாக்க தேவாரத்துக்கெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஒரு அடியார் வரலாற்றையும் சொல்கிறப்போ, திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்கிறப்ப, திருஞான சம்பந்தர் வரலாற்றை சொல்கிறப்ப, சுந்தரர் வரலாற்றை சொல்கிறப்பெல்லாம் அவர்கள் எந்த ஊருக்கு போனால் அங்கே என்ன பதியம் பண்ணால், அப்புறம் எந்த ஊருக்கு போனால் எந்த பதியம் பண்ணால் அப்படின்னு அந்த பதியங்கள்லாம் எந்த வரிசையில் பாடப்பெற்றனன்னு பெரும்பாலான பதியங்களுக்கு அவர் குறிப்பு சொல்லியிருக்கார். அதனால் நமக்கு தெரியும் ஒரு பெரும்பாலான பதியங்களுக்கு எந்த முறையில் அவை பாடப்பெற்றன, எது முதல் பதிகம் பாடினார், எது ரெண்டாவது பதிகம் பாடினார், எது அப்படின்லாம். ஆனால் திருவாசகத்தில் அந்த மாதிரி தெளிவாக நமக்கு தெரியல. இதில் ஊகங்கள்லாம் இருக்குது, அவர் இங்கே இதை பாடினார் அப்புறம் அங்கே போய் அதை பாடினார்னு. ஆனால் பல பதியங்களுக்குள்ள எது முதல்ல பாடினார் எது ரெண்டாவது பாடினார் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியாது. அது மாதிரி இந்த கோவில் அப்படிங்கிறது சிதம்பரம். சிதம்பரத்துக்கு அவர் 2 பதியங்கள் கிடச்சிருக்கு. நமக்கு திருவாசகத்தில் 2 பதியங்கள் உள்ளன. ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு, இன்னொன்று கோயில் பதிகம்னு. இது ரெண்டுத்துக்குள்ள இந்த பதிகம் இன்னும் சிறப்புடையது அல்லது இது அது முதல்ல பாடப்பெற்ற பதிகம் அப்படின்னு 2 விதமான பொருள் வரக்கூடிய மாதிரி கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு இந்த பதிகத்துக்கு பேர் வச்சிருக்கேன். திருவாசகத்தில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் அவள் ஒரு தத்துவ விளக்கம் வச்சிருப்பாள். அந்த தத்துவ விளக்கத்தின்படி அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாள். அதன்படி இந்த கோயில் மூத்த திருப்பதிகத்துக்கு அனாதியான சர்க்காரியம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அந்த தத்துவ விளக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற உரையாடலில் தத்துவ விளக்கங்கள் அதிகமாக இருக்காது. ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி வேணும், அந்த தகுதி எனக்கு இல்லை. அதனால் நம்ம ஒரு அடிப்படை அர்த்தத்தை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம பாராயணம் பண்ணுறப்போ, நம்ம தியானம் பண்ணுறப்போ, நம்ம பாடுறப்போ நமக்கு அது மேலும் உணரக்கூடும் நம்ம அதன் பொருள் எல்லாம். அதேமாதிரி வழக்கம் போல் நம்ம முதல்ல பாட்டை கேட்போம், அப்புறம் அதோடைய பொருளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய். பொன்னம்பலத்தையும் முடியா முதலே உடையாள் உன்றன் நடுவிருக்கும்
உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய். பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே உடையாள் உன்றன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதில் அவர் பாட்டு முழுக்க எல்லா பதியத்தில் இருக்கிற எல்லா பாட்டிலையும் இந்த பொன்னம்பலம்ங்கிற வார்த்தை வரும். பொன்னம்பலம் அப்படிங்கிறது சிதம்பரத்தில் இருக்கிற கோவில் இல்லையா, கனக சபை அப்படிம்போம். அது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ் அதுக்கு பொன்னம்பலம்னு பேர். நடராஜ பெருமான் அங்கே கூத்திட்டு இருக்கிறார், அதுதான் பொன்னம்பலம் கனக சபை. அந்த சிதம்பரத்தில் இருக்கிற சுவாமி நடராஜ பெருமானை பார்த்து இவர் பாடுறார். இதெல்லாம் இந்த கோயில் அப்படின்னாக்க சைவர்களுக்கு சிதம்பரம் தான் கோயில். அதாவது சைவர்களுக்கு சிதம்பர கோவிலை கோவில் அப்படின்னு சொல்லுவா. வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தை கோவில் அப்படின்னு சொல்லுவா. அதனால வேற எந்த ஒரு பேரும் இல்லாமல் கோயில் அப்படின்னாக்க அது சைவர்களுக்கு சிதம்பரத்தை குறிக்கும். மற்ற கோயில்களுக்கெல்லாம் அந்த கோயிலோட பேரை சொல்லுவா. இந்த மாதிரி மயிலாப்பூர் கோயில், திருவான்மியூர் கோயில் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் வெறும்ன கோயில் அப்படின்னு சொன்னாக்க சிதம்பரம். நம்ம இந்த மாணிக்கவாசகர் வரலாற்றை பற்றி முன்னாடி பார்த்துருக்கோம். அவருக்கு சிவபெருமான் குருவாக திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் அடியில் வீட்டிலிருந்து ஆட்கொண்டார், அருள் புரிந்தார். அப்புறமா அவர் ஒரு ஜோதியில் அங்கே இருந்த மற்ற அடியார்களெல்லாம் அழிச்சின்னு போயிட்டார் சிவலோகத்துக்கு. மாணிக்கவாசகரை மட்டும் நீ இன்னும் சில காலம் இங்கே இருந்து சிதம்பரத்துக்கு வந்து என்னோட சேருக அப்படின்னு சொல்லி உத்தரவு விட்டு போயிட்டார். அதனால் இவருக்கு அந்த குருவை பிரிஞ்சு அந்த அடியார்களோட சிவலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப உருகி உருகி பாடுவார். அது மாதிரி பாடுற பாட்டு இந்த பதிகம். இதில் என்ன சொல்கிறார்? உடையாள் உன்றன் நடு இருக்கும். உடையான் அப்படின்னாக்க உடையவன் அப்படின்னு அர்த்தம். உடையவன் அப்படின்னா சுவாமி. இந்த பிரபஞ்சத்தை உடையவன், எல்லாரையும் உடையவன். அப்படி எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு உடையான் அப்படின்னு பேர். இன்னைக்கும் நமக்கு மைசூரில் இருக்கிற ராஜாவுக்கு உடையார்னு சொல்லுவா, சாமராஜ உடையார் அப்படின்பா. அது மாதிரி அந்த மைசூரில் இருக்கிற ராஜாவுக்கு அந்த உடையார் அப்படிங்கிற பேர் உண்டு. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் உடையான் அப்படின்னா சுவாமி. இந்த இடத்துல உடையாள் அப்படின்னு இருக்கு. அந்த உடையாளுங்கிறது இறைவி உமாதேவி. உடையவன் உடையவள். அந்த உடையவள்ங்கிறது பாட்டில் உடையாள்னு வரும். உடையாள் உன்றன் நடு இருக்கும் அப்படின்னா இந்த இறைவியானவள், சக்தியானவள் உன்னுடைய நடுவில் இருப்பாள் அப்படின்னா உனக்கு உன்னுள் இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய மனசில் இருப்பாள், இல்லைன்னா உன்னுடைய திருமேனியில் இருப்பாள், இல்லைன்னா உனக்குள்ள ஒடுங்கி இருப்பாள். அதனால சக்தியானவள் உனக்குள்ள இருப்பாள்.
உடையாள் நடுவுள் நீ இருத்தி. அந்த சக்தியின் உள்ள நீ இருக்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் இரண்டரை கலந்திருக்கன்னு அர்த்தம். உனக்குள்ள அவள் இருக்க, அவளுக்குள்ள நீ இருக்க. நீ இருத்தி. இருத்தி அப்படின்னா இருக்கின்றாய்ன்னு அர்த்தம். இது பேச்சு வழக்கில் அந்த மாதிரி ஃப்ரேஸ் இப்போ உபயோகத்தில் இல்லை. செய்தி இருத்தி அப்படின்னாக்க இருக்கின்றாய், நடக்கின்றாய், செய்கின்றாய் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம். இந்த தமிழில் வினை சொற்களுக்கு முடியறதுக்கு அந்த விகுதிகளில் இது மாதிரி வரும். முன்னிலை ஒருமை விகுதி அதெல்லாம். உடையாள் நடுவுள் நீ இருத்தி. சக்தியின் நடுவுள் உள்ள நீ இருக்க. அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால். அடியேன் நடுவுள்னா என் மனசுல என்னுள்ள இருவீரும் நீங்கள் இருவரும். நம்ம பேச்சில் இருவரும் அப்படின்னா இரண்டு பேர் அப்படிங்கிறது இருவரும் அப்படிம்போம். ஆனால் இந்த இடத்துல இரு வீரும் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இரு வீரும் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற ரெண்டு பேரை சொல்றது. இருவர் அப்படின்னாக்க தேர்ட் பர்சன். இருவீர் அப்படின்னா செகண்ட் பர்சன் கிராமர்ல. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால். இருப்பது உண்மை என்றால் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். என் மனசுல நீங்க ரெண்டு பேரும் குடிகொண்டிருக்கேன்னு அது உண்மையானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். என்ன உன்னுடைய அடியவர்களுக்கு நடுப்புற இருக்கும்படியாக அருள் புரிவாயாக அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இது இந்த சத் சங்கம் அப்படின்ப அடியவர்களோட கலந்து இருக்கணும். அது நமக்கு நன்மை பயக்கும். அந்த அடியவர்களோட கலந்து இருக்கிறதுக்கு தான் இங்க வேண்டி கேட்கிறார். இங்க என்ன உன் அடியார்களுக்கு நடுப்புற இருக்கும்படியாக அருள்வாயாக அப்படிங்கிறார். இது நமக்கு சட்டுன்னு என்ன சொல்றது, சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடியவர்களுக்கு நடுப்புற இருந்தாக்க நமக்கு நல்லது நடக்கும். அது அடியவர்களோட கூடியிருந்தாக்க நம்ம மனசானது அவர்களோட ஒத்த கருத்தில் இருக்கும். ஏன்னா அடியவர்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள். இறைவனை வழிபடுவார்கள். இறைவனுடைய பெருமைகளை பேசுவார்கள். அவனுடைய பாட்டு பாடுவார்கள். நாமத்தை சொல்லுவார்கள். அதனால நம்ம மனமும் ஒருமைப்படும். அந்த வழியில் சொல்லும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த முன்னாடி ஏதோ நேத்திக்கோ இல்லை முன்னாடியோ சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த இறைவனுடைய அருள் அடியார்கள் யார் மேலே பட்டாலும் கூட இருக்கிற நமக்கும் அது வந்து சேரும். அது திருஞான சம்பந்தர் திருமணத்தை பற்றி பேசினப்ப சொன்னேன்னு நினைக்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு திருமணத்தின் போது ஆனதுக்கப்புறம் அவர் கோவிலுக்கு போவார். அந்த நல்லூர் பெருமணம் கோவிலுக்கு போவார். போய் சுவாமி என்ன உன்னோட அழைச்சிக்க மாட்டேன்னு கேட்பார். உடனே சுவாமி ஜோதியா வருவார். சம்பந்தர் தன் திருமணத்துக்கு வந்த எல்லாரையும், சொந்தக்காரா நண்பர்கள் எல்லாரையும் சிவஜோதியில் கலந்து சிவலோகத்துக்கு கூட்டின்னு போவார். அதனால ஒரு நல்லவருடைய துணை இருந்ததுனாக்க அவர்களுக்கு நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். அப்படியா? அதுதான் ஒரு உதாரணமும் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு மெகா மில்லியன் லாட்ரி வர்றப்போ 300 மில்லியன் 400 மில்லியன் ஜாக்பாட் அப்படிம்பா. அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் வைக்கிற 50 பேர் 30 பேர் 40 பேர் சேர்ந்து கூட்டணி போடுவா. ஆளுக்கு $10 போட்டு ஒரு டிக்கெட் வாங்குவா. மொத்தமாக யாருக்கு பரிசு விழுந்தாலும் எல்லாருக்கும் அதில் பங்கு கிடைக்கும். அது மாதிரி இது அடியார் கூட்டம். இது அடியார் கூட்டத்தில் யாருக்கு நல்லது நடந்தாலும் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும். அதனால் அதுவும் ஒரு காரணம்னு எனக்கு தோணித்து. அடியார் நடுவுள் இருவீரும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்படிப்பட்ட ஒரு அருள் எனக்கு செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னம்பலத்து எம் முடியா முதலே. பொன்னம்பலத்து எம் முடியா முதலேன்னா பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற என்னுடைய பெருமானே அப்படிங்கிறார். முடியா முதல் அப்படின்னாக்க ஆதி. இறைவனை ஆதின்னு சொல்றது அவனுடைய குணத்தை
பண்புகளை ஒட்டி. அவன் எல்லாவற்றுக்கும் முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கிறவன், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவன், அடிப்படையாக இருக்கிறவன். அதனால் அவன் முதல். அவன் எப்படிப்பட்ட முதல்? முடியா முதல். முடிதல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. முடிதல்னா எனக்கு இது செய்ய முடியலை அப்படின்பா. அப்படின்னா எனக்கு அது செய்ய இயலவில்லைன்னு அர்த்தம். எபிலிட்டி டு டூ சம்திங், அது முடிதல். இன்னொன்று முடிஞ்சு போச்சு அப்படின்னா அழித்து, இனிமே இல்லை, தீந்து போயிடுத்து, முடிஞ்சு போச்சு, அழிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். முடியதல், அழிதல். இன்னொரு முடிதல் நிறைவேறுதல். அதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செய்து நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால முடிதல்ங்கிற இந்த இடத்துல முடியா முதலேங்கிறது இறப்பு இல்லாத பெருமானே அப்படின்னு அர்த்தம். அழிவில்லாதவனே, எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்றவனே, அப்படிப்பட்ட சிவபெருமானே, என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. என்னுடைய எண்ணமாகிய, என்னுடைய எண்ணம் என்ன? அடியார்கள் நடுப்புற என்ன இருக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம். என் கருத்து முடியும் வண்ணம், நிறைவேறும்படியாக முன் நின்று எனக்கு முன்னாடி வந்து அருள் புரிவாயாக. இதை உரை நடித செய்யுளா இருக்கிறதுனால வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுட்டா தான் நமக்கு பொருள் புரியும். இது எப்படின்னாக்க, பொன்னம்பலத்து என் முடியா முதலே அப்படின்னு முதல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா சிதம்பரத்தில் கூத்தாடுகின்ற அழிவில்லாத பெருமானே, என் கருத்து என்ன? உடையாள் உன்னோட நடுவில் இருக்கா, உடையாள் நடுவில் நீ இருக்க, என் நடுவில் நீங்கள் 2 பேர் இருக்கீள். அதெல்லாம் உண்மைனாக்க என்ன? உன்னோட அடியார் நடுவில் இருக்கிறபடி அருள் புரிவாயாக. இந்த கருத்து நிறைவேறும்படி எனக்கு முன்னாடி நின்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றார். அதனால இதில் நிறைய தத்துவ விஷயங்கள் இருக்கு. சிவத்துக்குள்ள சக்தி இருக்கா, சக்திக்குள்ள சிவம் இருக்கா, அடியார் மனசுல சிவமும் சக்தி 2 பேருமே இருக்கா. அப்படிப்பட்ட அடியார்கள், அடியேனாகிய என்னை உன்னுடைய மற்ற அடியார்களுடைய மத்தியில நான் இருக்கணும், அதுக்கு அருள் புரிவாயாக. அடியார்கள் எங்க இருக்கார்களோ அவர்களை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு சொல்றார். ஏன்னா யார் அடியார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சட்னு தெரிஞ்சிடாது. ஏன்னாக்க பலரும் அடியார் மாதிரி இருப்பா, ஆனால் உண்மையில் அடியார்களாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் சில பேர் பக்தர்கள் போல நடிக்கிறதும் உண்டு. அதாங்க மாசில் வீணையும் பதிகத்தில் திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்லுவார், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே அப்படிம்பார். அதாவது நெக்கு நெக்கு நெகிழ்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். மனசு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி வழிபடுகிறார்களே, அப்படிப்பட்ட அடியவர்களுடைய நெஞ்சில நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். அந்த அவருடைய நெஞ்சத்துல புகுந்து அங்கு உறைவான் அந்த பொற்சடை உடைய சிவபெருமான். அவன் வேற என்ன பண்ணுவான்? பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. சில பேர் வேஷம் போடுவா, பூஜை பண்ற மாதிரி, பக்தி பண்ற மாதிரி, அடியவர்களா இருக்கிற மாதிரிலாம் வேஷம் போடுறது உண்டு. அப்படி பொக்கம் மிக்கவர், பொக்கம்னா பொய், அப்படி பொய் மிக்கவர்களுடைய அவர்கள் பண்ற பூஜையை பார்த்து சிவபெருமான் அவளை பார்த்து ஏளனமா சிரிப்பாராம். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அவளெல்லாம் ஐயோ இப்படிலாம் இருக்காளேவா அப்படின்னு இந்த அவர்கள் பார்த்து சிரிப்பான் சிவபெருமான் அப்படிங்கிறார். அதனால அடியவர்கள்ங்கிறது யார் அடியவர்கள் அப்படின்னு சுலபத்தில் கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால உண்மையான அடியவர்களுக்கு நடுப்புற நான் இருக்கும்படியாக எனக்கு அருள் புரிவாயாக சிவபெருமானே அப்படின்னு இங்கே வேண்டிக்கிறார். இதான் இந்த பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் கருத்து. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ ஐயங்களோ இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அடுத்த பாட்டுக்கு போவோம். முன்னின்று ஆண்டாய்
அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே. என் நின்று அருளி என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் போந்திடு என்னாவிடில் அடியார் உள்ளின்று இவன் ஆர் என்னாரோ அடியார் உள்ளின்று இவன் ஆறு இவன் ஆறு என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே அண்ணா முன் நின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே. என்னின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே. ஓதுவார் பாடினப்போ அந்த கடைசி அடிய உள் நின்று அப்படின்னு ஆரம்பிச்சு பாடினார். புஸ்தகத்தில் உன் நின்று அப்படின்னு தான் இருக்கு. உன் நின்று அப்படிங்கிறது தான் சரியான பிரயோகம் எனக்கு தெரிஞ்ச அளவில். இப்போ இந்த பாட்டுக்கு என்ன பொருள்? அதே மாதிரி இந்த பாடல்கள்லாம் சில வார்த்தைகள் சில சொற்றொடர்கள் சிவருமான விழிக்கின்ற சொற்றொடர்கள், சிவருமான அழைக்கிற சொற்கள். பொன்னம்பல கூத்து உகந்தானே அப்படிங்கிறது சிவருமான கூப்பிடுறார். பொன்னம்பலத்தில் சிதம்பரத்தில் கனக சபையில் கூத்து ஆடுதலை விரும்பிய பெருமானே அப்படின்னு அழைக்கிறார் சிவனை. அப்படி சிவனை அழைச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்துக்களை சொல்றார் இல்லையா. நம்ம ஒருத்தர்கிட்ட போனோம்னா முதல்ல அவரை சொல்லுவோம், இது மாதிரி நாடு ஆள்கின்ற அரசனே, பாண்டிய நாட்டுக்கு தலைவனே, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் தான் நம்மளுடைய சொல்ல வந்த கருத்தை சொல்லுவோம். ஒரு பெரியவர்கிட்ட போகிறப்ப அவர்களை விழிச்சு நம்மளுடைய இதை சொல்லுவோம். அது மாதிரி இங்கே பொன்னம்பல கூத்து உகந்த சிவருமானே, பொன்னம்பலத்தை கனக சபையில் ஆடுகின்ற பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில் இருக்க அந்த இது அதை முதல்ல நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறப்ப அதை முதல்ல வச்சுக்கணும். அப்படி சிவருமான கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்றார்? முன் நின்று ஆண்டாய் எனை முன்னம். முன்னம்னா முன்னாடி, முன்னொரு சமயத்தில் சில காலங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்டாய். அது திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் குருவா வந்ததை சொல்றாருங்க. முன்னம் முன் நின்று என்னை ஆண்டாய், முன்னாடி எனக்கு முன்னாடி காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்டாய், அருள் புரிந்தாய். அப்ப யானும் அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன். நானும் அதே மாதிரி உன்னோட காட்சிக்காகவும் உன்னோட அருளுக்காகவும் முயற்சி செய்து பின் நின்று ஏவல் செய்கின்றேன். நீ என்ன சொன்னியோ உன்னோட வழியிலே நின்று பணி செய்கின்றேன். ஏவல்னாக்க பணி, தொண்டு செய்யறது, பணி செய்யறது. அதனால
நானும் அதுவே முயல்வுற்று, யானும் அதுவே முயல்வுற்ற, நானும் அதே பொருட்டாக, அதே காரணமாக, அதே முயற்சியில் பின் நின்று ஏவல் செய்கிறேன். நீ சொன்ன வழியிலே நின்று உன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே. ஆனால் நான் பின்னடைந்து விட்டேன், பின்தங்கி விட்டேன் அப்படிங்கிறார். பிற்படுதல்னா பின்தங்குதல். அது என்ன பின்தங்குதல்? அந்த குருந்த மரத்தடியில் குருவா சிவருமான் அமர்ந்திருந்தப்போ பல அடியார்கள் அவரோட இருந்தார். எல்லா மாணிக்க வாசகர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு உபதேசம்லாம் பண்ணி அருள்லாம் புரிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த மற்ற அடியார்கள்லாம் ஜோதியோட சிவலோகத்துக்கு போயிட்டார். இவர் மட்டும் இங்கே பூலோகத்திலே தங்கி விட்டார். அதனால் அவர்கள்லாம் சிவகலோகத்துக்கு சென்ற பின்னாலும் நான் இங்கே பின்தங்கி விட்டேன் இந்த பூமியிலேயே அப்படின்னு ஒரு பொருள். அதான் பிற்பட்டு ஒழிந்தேன் அப்படின்னா நான் பின்னாடி தங்கி விட்டேனே. ஒழிந்தேன்கிறது அது ஒரு எம்பசிஸ்க்காக வர்ற வார்த்தை. செய்யாது ஒழிந்தேன்னா நான் செய்யாமல் விட்டுட்டேனே, பிற்பட்டு விட்டேனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பின்தங்கி விட்டேனே அப்படிங்கிறோம் இன்னைக்கு பேச்சில். அந்த பின்தங்கி விட்டேனே அப்படிங்கிற அந்த விட்டேன் அப்படிங்கிறது ஒரு எம்பசிஸ்க்காக வர்ற வார்த்தை. அது பின்தங்கினேன்னு சொல்லாமல் பின்தங்கி விட்டேன் அப்படிங்கிறோம். அது மாதிரி பிற்பட்டேன் அப்படிங்காம பிற்பட்டு ஒழிந்தேன் அப்படிங்கிறார். அப்படி பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே, பெருமானே, என் இன்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். அது இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். என் இன்று அருளி வர நின்று போந்திடு அப்படின்னாக்க அப்படின்னு ஒரு விதமாக பிரிக்கலாம். இன்னொரு விதமாக எப்படி பிரிக்கலாம்னாக்க என் இன்று அருள் இவர நின்று போந்திடு. அந்த அருளி வரங்கிறது அருளி வர, அருளுதல் வருதல் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை எடுத்து அருளி வர அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அருள் இவர, அருள்னு ஒரு வார்த்தை, இவர்தல்னு ஒரு வார்த்தை, அப்படி அருள் இவர அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாகவும் பொருந்தும். எதுக்கு சொல்கிறேன்னாக்க இந்த பாடல்கள்லாம் சில சமயம் பதம் பிரித்து பொருள் கொள்கிறப்போ ரெண்டு விதமாக பதம் பிரிக்கலாம், ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்றதுக்கு சரியாக இருக்கும். அப்போ ரெண்டு விதமாக நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். என் நின்றுனா என்னிடத்தில் நின்று, என்னை இன்று, என் இன்று, என்னை இன்று அருளி வர நின்றுங்கிறது என்னை இன்று வர அருளி நின்று அப்படின்னு அர்த்தம். என்னை இன்னைக்கு உன்னிடம் வருமாறு அருளி போந்திடு வா. முன்னாடி நேற்றுக்கு பார்த்த பதியத்திலையும் பார்த்தோம். போதராய்னா வா அப்படின்னு அர்த்தம், போந்திடுனா வான்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு என்ன உன்னிடம் வருமாறு அருளி நின்று வா அப்படின்னு சொல்லாட்டாக்க, என்ன விடலாம் அப்படின்னு சொல்லாட்டாக்க, அடியார் உன் நின்று இவன் ஆர் என்னாரோ அப்படி நீ என்ன அப்படி வான்னு கூப்பிடலைன்னாக்க அடியாரெல்லாம் உங்ககிட்ட உன்னோட சிவலோகத்துக்கு வந்த அடியார்கள்லாம் இருக்கல, மற்ற அடியார்கள் அவர்கள்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவா? உங்ககிட்ட இவன் யார் அப்படின்னு கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்றார். இந்த அருளி வர அப்படிங்கிறது அருள் இவரன்னு பிரிக்கலாம். இவர்தல் அப்படின்னாக்க பொருந்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த இவர்தல் அப்படின்னாக்க பாய்தல், பொருந்துதல் அப்படின்லாம் இருக்கு. இதுக்கு இந்த பாட்டுக்காக நான் இந்த அருளி வரங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணப்போ ஒரு திருப்புகள் இந்த ஃப்ரேஸ் வர்றது, இது மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வர்றதுங்கிறது பார்த்தேன். அந்த இகல வருத்திரை அப்படின்னு ஒரு திருப்புகள் அதில் வரும். இதமுற உனதருள் இவர உருகிலி அப்படிம்பார். இதம் உற உனது அருள் இவர உருகு இலி அப்படின்னா இன்பம் உறும்படியாக, ஹிதம் அடையும்படியாக உன்னுடைய திருவருள் கைகூடுவதற்கு உருகாதவன் அப்படிங்கிறார். இவர்தல்னா பொருந்துதல்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால என் இன்று அருள் இவர நின்று, என்னிடம் இன்று அருள் பொருந்தும்படியாக நின்று அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இந்த திருவாசக பாட்டுக்கு. அதுவும் பொருந்தும். அதனால என்னிடம் என்னை இன்று அருள் பொருந்தும்படியாக நின்று
வா அப்படின்னு கூப்பிடாட்டாக்க அடியார்கள்லாம் உங்ககிட்ட இவன் யார் அப்படின்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு வேண்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் அருள் புரியப்பா, நான் இங்கே தங்கி விட்டேன், சீக்கிரமாக நான் அருள் புரிஞ்சு உன்னோட அழைச்சிக்கோ, இல்லாட்டா மற்ற அடியாரெல்லாம் என்ன இவன் ஒரு அடியார் தானா அப்படின்னு கேட்டுருவா. அதனால் தயவு செஞ்சு எனக்கு அருள் புரிய அப்படிங்கிறார். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் பேசலாம். ஆமாம், முயல்தல் அப்படிங்கிறது முயற்சி, இந்த வெர்பு முயல்தல் அப்படிங்கிறது. அதுலேருந்து வர்ற நவுன் வந்து முயல்வு. தளர்வு, தளர்தல், தளர்வு. உயர்தல், உயர்வு. அது மாதிரி முயல்தல், முயல்வு. அதே மாதிரி உயர்வுற்றேன், தளர்வுற்றேன் அப்படிங்கிற மாதிரி முயல்வுற்றேன், முயல்வுற்று, முயற்சி செய்து, முயன்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த போதல் அப்படிங்கிறது இந்த வருதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அது பெரிய புராணத்துலேயே ஒரு சம்பந்தர் புராணத்தில் வர்றது ஒரு பாட்டில் அது தெளிவாக. அதில் திருமருகளில் சம்பந்தர் போகிறப்போ அங்கே ஒரு பெண் புலமின் இருப்போம். அவளோட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒருத்தனோட விட்டு வந்துடுவோம். வந்த இடத்துல மருகளில் தங்கி இருந்தப்போ அவனை பாம்பு தீண்டி அவன் செத்துப்படுவான். அப்போ அவள் அழுதுன்னு இருப்போம். அந்த அழுகல் அவள் புலம்புற மாதிரி அந்த வார்த்தை வரும். அந்த இது அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன், அறவால் வீடு என்னை உயிர் விட்டு அகன்றாய் யான் என் செய்கேன், இவ்விடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை அப்படின்னு அவள் புலமின் இருப்போம். அதான் சொல்லுவாள், அன்னையையும் தந்தையும் பிரிந்து உன்னையே சார்ந்து உடன் போந்தேன் அப்படின்னா உன்னோட வந்தேன் அப்படின்னு அர்த்தம். உடன் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த போதல்ங்கிறது வருதல்ங்கிற அர்த்தத்தில் பல பாட்டுகளில் வரும். அதுக்காக ஞாபகம் வச்சுனாக்க நமக்கு பின்னாடி வேற ஏதாவது பாட்டு பார்த்தோம்னா தெளிவாக தெரியும். இப்போ 3ஆம் பாட்டு பார்ப்போம். உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வினியேல், உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வினியேல், சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு அன்று என்னாரோ, மகந்தான் மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன், மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன், முகந்தான் தாராவிடில் முடிவேன் அடியேற்கு உன், முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்து எம் முழு முதலே. இந்த பதியத்தோட ஆரம்பத்தில் சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன். இது அந்தாதியாக அமைந்த பதிகம். இது நமக்கு தெரியும். அந்தாதி அப்படின்னா ஒரு பாட்டில் கடைசியில் என்ன சொல்லோ சொற்றொடரோ எழுத்தோ அது மாதிரி வர்றதோ அது அடுத்த பாட்டுக்கு முதல்ல ஆரம்பிக்கும். அது மாதிரி வர்றதுக்கு அந்தாதின்னு பேர். இதில் பல அந்தாதிகளில் அந்த அந்தாதியின் கடைசியில் இருக்கிற பாட்டோட கடைசியில் இருக்கிற சொல்லோ சொற்றொடரோ முதல் பாட்டோட முதல் சொல்லோட ஒத்து வரும். அதுக்கு மண்டலித்தல்னு பேர்.
அதனால் இது அது மாதிரி மண்டலித்து வர்ற ஒரு அந்தாதி. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 3வது பாட்டு பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தோம்னாக்க முதல் பாட்டு உடையாள் அப்படின்னு ஆரம்பித்து முன்னின்றுன்னு முடியறது, 2ஆம் பாட்டு முன்னின்றுன்னு ஆரம்பித்து உகந்தானேன்னு முடியறது, 3ஆம் பாட்டு உகந்தானேன்னு ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டும் அடுத்த ஒரு பாட்டு முடியறது அடுத்த பாட்டோட ஆரம்பத்தோட பொருந்தி வரும் அந்தாதியை. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அந்த காலத்து செய்யுள் அமைப்பில் இது ஒரு வகை. இதுக்கு ஒரு இது மாதிரி அந்தாதியாக பாடுறதுக்கு ஒரு திறமை வேணும். ஏன்னா அதுக்கு கன்ஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அது ஒன்று. 2வது இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பாட்டு சொல்லிட்டோம்னா அந்த பாட்டு முடிகிறது எந்த வார்த்தையில் முடிகிறதோ அதே வார்த்தை தான் அடுத்த பாட்டுக்கு ஆரம்பிக்க போகிறது. அதனால் மனப்பாடம் பண்ணுறவாளுக்கு இது கொஞ்சம் ஒரு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இப்போ பாட்டுக்கு வருவோம். உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் ஜகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு அன்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியர்க்கு உன் முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்திய முழுமுதலே. இந்த பொன்னம்பலத்திய முழு முதலேங்கிறத முதல்ல வச்சுக்கலாம் அர்த்தத்துக்கு. கனக சபையில் ஆடுகின்ற முழு முதற் பொருளே. முழு முதல் பொருள்னா என்னது? முழுசு அப்படின்னா முழுமை, பூரணன். முதல் அப்படின்னா ஆதி. அதனால அது ரெண்டும் சேர்ந்தது முழுமையுடைய முதற் பொருளாக இருக்கின்றானவன். அதான் முழு முதல். நம்ம பார்த்துருப்போம், பூரணன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் சுவாமிக்கு. அதே இது சில தேவார பாட்டில் இல்லை திருவாசா பாட்டில் கூட பார்க்கலாம். குறைவிலா நிறைவே அப்படின்பா. எவ்வித குறைவும் இல்லாமல் எவ்வித குற்றமும் இல்லாத நிறைந்து இருக்கின்றவனை, முழுமையாக இருக்கின்றவனை. ஏன்னா எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம், பரிபூரணன் அப்படின்பா. அதான் பொன்னம்பலத்திய முழு முதலே உகந்தானே அன்புடை அடிமைக்கு. இதில் உரையில் சொல்கிற அடிமைக்கு அப்படிங்கிறது அடிமையை அப்படின்னு பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறார். அதனால் அன்புடை அடிமையை உகந்தானே. உகத்தல் அப்படின்னா விரும்புதல். அன்புடை அடிமை அப்படின்னாக்க பக்தியோடு இருக்கிற, அன்போடு இருக்கிற அடியவர்கள். அடிமைனா தொண்டு செய்கிறது, அடிமையாக இருக்கிறது. இந்த அடியவர்கள்லாம் அன்போட அடிமையாக இருக்கா. யாரும் அடிமைனாக்க 2 விதமாக உண்டு அந்த காலத்துலலாம் இல்லையா. அடிமைனாக்க நமக்கு அடிமைக்கு விருப்பு இல்லையோ அடிமையாக இருந்தால் அடிமையாக தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அடியவர்கள்லாம் தாங்களே அன்போட விரும்பி அடிமையாக இருக்கா. அப்படிப்பட்ட விரும்பி அடிமையாக இருக்கிறவர்களுடைய அடிமையை விரும்புபவனே அப்படிங்கிறார். இது சுந்தரர், அவருக்கு சுந்தர வரலாற்றை நம்ம இன்னும் பார்க்கல. அவரோட வரலாற்றில் அவர் திருவாரூரில் பறவையாரை கல்யாணம் பண்ணிக்குவார். அப்புறம் திருவொற்றியூரில் போய் சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்குவார். அப்போ சங்கிலியாருக்கு சபதம் பண்ணுவார், நான் திருவொற்றியூரை விட்டு போக மாட்டேன்னு. ஆனால் திரும்ப திருவாரூரில் தியாகராஜரை பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை வந்துடும், கிளம்பி வந்துடுவார். வந்ததும் அவருக்கு வர வழியில் திருவொற்றியூரை தாண்டினதும் அவருக்கு 2 கண்ணும் குருடாயிடும். அப்படியே அவர் பாடிகிட்டே வருவார். கடைசியில் திருவாரூருக்கு, காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒரு கண் கிடச்சிடும். அப்புறம் திருவாரூருக்கு வருவார். வலது கண் இன்னும் தெரியாதவருக்கு. அப்போ சுவாமிகிட்ட போய் பாடுவார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பில் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அப்படிம்பர். அதான் சொல்ல, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படிம்பர். உமக்கு நான் என்றும் மீளாத அடிமைத்தனம் உடையவன், அடிமையானவன் நான் அப்படிங்கிறார். அதில் இன்னொரு பாட்டும் சொல்லுவார். அடுத்த அந்த பதிகத்தில் இன்னொரு பாட்டில், விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் அப்படிம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்பி உனக்கு அடிமையாயிருக்கேன் அப்படிம்பர்.
விரும்பி ஆட்பட்டேன். நான் என்ன மனம் உவந்து மனம் மகிழ்ந்து உனக்கு அடிமையா இருக்கேன், அப்படிப்பட்ட அடிமை நான் அப்படின்னு சுந்தரர் வந்து தன்னை பத்தி அங்க சொல்லுவார். அதான் இங்க சொல்றார் மாணிக்கவாசகர், அன்புடை அடிமையை உகந்தானே அப்படின்னா யார் அன்போட உனக்கு அடியவர்களாக ஆகிறார்களோ அவர்களுடைய அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொள்பவனே மகிழ்பவனே அப்படிங்கிறார். உகந்தானே அன்புடைய அடிமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இறைவனுடைய தன்மை. அப்புறம் இங்க என்ன சொல்றார், உருகா உள்ளத்து உணர்விலியேன். ஆனா அப்படிப்பட்ட அன்புடைய உனக்கு என் மனசு உருக மாட்டேங்கிறது, எனக்கு கல் நெஞ்சு இருக்கு, என்னுடைய கல் மனசானது உனக்கு அன்போட உருகினாக்கு நீ மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய்ன்னு தெரியும், ஆனா அப்படி இருந்தாலும் என் கல் மனசு உருக மாட்டேங்கிறது. உருகாத உள்ளத்து உணர்விலியேன், அந்த மனம் உருகணுங்கிற அறிவு இல்லாத நான் அடியேன் அப்படிங்கிறார் இல்லையா. உணர்வுனா அறிவு, அதனால உருகுகின்ற உள்ளத்து உருகாத உள்ளத்து உணர்விலியேன் அப்படின்னா எனக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லாதவன் நான், அந்த உருகமானது உள்ளமானது உருக மாட்டேங்கிறது, கல் மனசா இருக்கு, அப்படிப்பட்ட கீழ்மை உடையவன் நான். அப்படிப்பட்ட நான் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு தக்கவாறு அன்று என்னாரோ அப்படிங்கிறார். இந்த ஜகம்னாக்க ஜகத் உலகம், இந்த உலகமே அறியும்படியாக நான் முறையிட்டேன்னாக்க, சுவாமி என்னை ஏத்துக்கோ சுவாமி என்னை ஏத்துக்கோ அப்படின்னு நான் முறையிடுறேன், நீ என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு புலம்பின்னு இருக்கேன். இப்படி இந்த உலகத்தார் அறியும்படியாக நான் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னாக்க அந்த உலக மக்கள்லாம் என்ன சொல்லுவா, என்ன சிவருமான் ரொம்ப அன்புடையவன்னு சொல்லுவா, அவனுக்கு இங்கே ஒரு அடியவன் இருக்கான், இங்கே அவன் புலம்பின் இருக்கான், அவனுக்கு அருள் புரிய மாட்டேங்கிறாரு, இது சிவபெருமானுக்கு இது தகுமா அப்படின்னு கேட்பாளாம். தக்கவாறு அன்று, தக்கவாறுனா தகும், தக்கவாறு அன்றுனா தகாது, தக்கவாறு அன்று என்னாரோ அப்படின்னு சொல்ல மாட்டாளோ. அப்படி நான் உலகம் அறிய நான் புலம்பின் இருக்கேன், நீ எனக்கு அருள் புரியாமல் இருக்க, அப்போ இந்த உலகத்தவர்கள்லாம் இது சிவபெருமானுக்கு இப்படி இருக்கிறது தகாது அப்படின்னு சொல்ல மாட்டாளோ அப்படிங்கிறார். மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய். மகம் அப்படிங்கிறது யாகம் வேள்வி அப்படின்னு உரையில கொடுக்கிறார். இந்த வேள்விகள்லாம் செய்து வழிவந்தவர்கள் வாழ வாழ்ந்தாய் அப்படின்னா இந்த வேள்வி செய்கின்றவர்கள்லாம் இன்புறும்படியாக அருள் புரிந்தவனே அருள் புரிகின்றவனே அப்படிங்கிற அர்த்தம். இதென்ன வேள்வி செய்கின்றவர்கள் இன்புறும்படி அன்பு செய்தல், இது சிதம்பரத்தில் பாடின பாட்டு இல்லையா. இதை பார்த்தப்ப எனக்கு சிதம்பரத்தில் இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்களை பற்றின ஞாபகம் வந்தது. அவர்கள் நடராஜ பெருமானுக்கு வழி வழியாக அடிமை பூண்டவர்கள். நம்ம இந்த திருத்தொண்டத்தகை பார்த்தப்போ அதில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற அந்த வரியை பற்றி பேசினப்போ தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். அவர்கள் பரம்பரையா சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு அடிமை பூண்டவர்கள், நடராஜருக்கு தொண்டு செய்து கொண்டு வாழ்கின்றவர்கள். அவர்கள் வைதிக நெறியில் வாழ்பவர்கள், அதையும் நம்ம பேசியிருக்கோம். சிவ வழிபாட்டில் வைதிக வழிபாடுன்னு ஒன்று இருக்கு, ஆகம வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. அந்த சிதம்பரம் கோயிலில் வைதிக வழிபாடு, அந்த சிதம்பரம் அந்தணர்களை பற்றி பேசுகிறப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாட்டிருக்கார், அதை நம்ம பார்த்துருக்கோம். கற்றாங் எரியோம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்தலை சிற்றம்பலமைய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் சொல்லுவார், பரப்பை படுத்தங்கும் பசுவேட் எரியோம்பும் சிறப்பர் வாழ்தலை சிற்றம்பலமேய அப்படின்பர். அதான் பரப்பை படுத்தங்கும் பசுவேட் எரியோம்பும் அப்படின்னா பரப்பை அப்படின்னாக்க அந்த யாக குண்டங்கள் வேதிகை, இந்த வேள்விகள் செய்வதற்காக இந்த யாக குண்டங்கள்லாம் அமைப்பா, அதுக்கு வெவ்வேறு வடிவங்கள் அமைப்பா. அது மாதிரி பரப்பைனா அந்த பறவை மாதிரி ஒரு வடிவம் அமைப்பா. அது மாதிரி பண்ணி வேள்விகள் செய்கின்ற சிறப்பர் வாழ்தலை சிற்றம்பலம் அப்படிம்பர். சிறப்பர்னா சிறப்புடையவர்கள், அப்படி வேள்விகள் செய்து சிறந்தவர்கள் வாழ்கின்ற சிற்றம்பலம் அப்படிம்பர், தில்லையில் இருக்கிற சிற்றம்பலம். அதுதான் இங்கே எனக்கு தோணித்து. மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அப்படின்னா அந்த வேள்விகள்லாம் செய்து சிறப்போடு வாழ்கின்றவர்கள் இருக்கின்ற சிதம்பரம் அப்படின்னு எனக்கு இதில் பொருள் புரிஞ்சுது எனக்கு. ஆனால் உரையில் சில உரைகளில் இன்னும் வேற விதமாகலாம் உரை சொல்கிறேன், அது நீங்கள் உரையை பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட சிவருமானே, அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடில் முடிவேன். சிவருமானே, நீ எனக்கு உன்னுடைய திருமுகத்தை காட்டி அருள் புரிய வேண்டும். அப்படி என்ன முகத்தை காட்ட தரிசனம் கொடுக்கலனாக்க நான் செத்து போயிடுவேன், நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிறது. அது முகந்தான் தாராவிடல்னாக்க திருமுகம் காட்டுறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் நம்மளை மதிக்கலை அப்படின்னு என்ன சொல்கிறோம், மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான் அப்படிமோ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தரை மதித்து இன்முகம் காட்டி பேசணும். அப்படி இல்லாமல் அலட்சியம் பண்ணாக்க அதுக்கு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான்னு பேச்சில் சொல்கிறோம். அதுக்கு பராமுகம் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் இங்கே சொல்கிறார், முகந்தான் தாராவிடில். அப்படின்னா நீ அலட்சியமாக இருந்து விட்டேன்னா, எனக்கு அருள் புரியாமல் அலட்சியமாக இருந்து விட்டா நான் அழிந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சுவாமி எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? உணர்வு இலி ஏன்? உணர்வுன்னா அறிவு, உணர்வு இலி அப்படின்னா அறிவு இலி, அறிவில்லாதவன். அந்த ஏன் அப்படிங்கிறது தன்மை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சஃபிக்ஸ். அது உணர்வு இலி ஏன் அப்படின்னா உணர்வு இல்லாத நான் அப்படின்னு அர்த்தம். உணர்வு இலி, உணர்வு இலி, உணர்வு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். உணர்தல் அப்படின்னா அறிதல், உணர்வு அப்படிங்கிறது அறிவு, உணர்வு இலி இல்லாதவன், உணர்வு இல்லாதவன் உணர்வு இலி. அப்படிப்பட்ட நான், உணர்வு இல்லாத நான், அறிவில்லாத நான் அப்படின்னு அர்த்தம் உணர்வு இலியே. வேற கேள்விகள் எல்லாம் அடுத்த பாட்டுக்கு போவோம். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார்த்துகள் வான் குழுமி பழ அடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும். அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் புன்னம்பலத்து அரைசே என் செய்கேன் புன்னம்பலத்து அரைசே. முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்றனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரள் வான்குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும். அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரைசே. இதில் அதே மாதிரி பொன்னம்பலத்து அரைசே அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் அர்த்தத்துக்கு. அரைசு அப்படின்னாக்க அரசுன்னு அர்த்தம். அரசு அரசன், அதனால அரைசு அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். பொன்னம்பலத்து அரைசே அப்படின்னா பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற ராஜாவே அரசனே அப்படின்னு அர்த்தம். அது யார்? பொன்னம்பலத்தில் ஆடுகிற அரசன் யாரு? நடராஜ பெருமான். அதனால கனக சபையில் ஆடுகின்ற நடராஜனே முழு முதலே, நம்ம முன்னாடி பார்த்தோம், போன பாட்டிலே பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறவன், முதல்ல இருக்கிறவன், பூரணமாக இருக்கிறவன், முழு முதலவன். அவன் எதுக்கெல்லாம் முழு முதல்? ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்றனுக்கும்
வழிமுதலே அப்படிங்கிறார். இந்த பாட்டுகளில் சில இடங்களில் சில வார்த்தைகளை எந்த பக்கத்தில் சேர்த்து பொருள் கொள்ளணும்னு நமக்கு குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா இப்படியும் பொருந்தலாம் அப்படியும் பொருந்தலாம். அதை நம்ம யோசித்து பொருள் கொள்ளணும். அதனால் ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்றனுக்கும் வழிமுதலே அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்றனுக்கும் வழிமுதலே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த முழு முதலையோட சில வார்த்தைகளை சேர்த்துக்கலாம், வழிமுதலேங்கிறதோட சில வார்த்தைகளை சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்துக்கணுங்கிறது நமக்கு எது பொருந்துன்னு தோன்றதோ அப்படி சேர்த்துக்கலாம். அதனால இந்த ஐம்புலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய பஞ்சேந்திரிய 5 புலன்கள். அந்த ஐம்புலன்கள் அதன் மூலமாக அதை உடைய எல்லா அறிவுகள், எல்லா ஜீவராசிகள் அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அதனால் ஐம்புலன்களுக்கும் மூவர்க்கும், மூவர்ங்கிறது முன்னாடி சொல்லிருக்கோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லப்படுகிற மூவர்கள். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 செயல்களை செய்கிறவர்கள். அப்படி மூவர். இவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கின்றவன் அவன். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையில் இருக்கிறவன், இவற்றுக்கெல்லாம் முதல்வன் அவன். என்றனக்கும் வழிமுதலே, எனக்கும் நான் செல்லுகின்ற வழிக்கு முதலாக இருக்கின்றவன் அப்படிங்கிற. வழினா மார்க்கம், நெறி. நான் செல்லுகின்ற மார்க்கத்துக்கு தலைவனாக இருக்கின்றவனே அப்படிங்கிறார். நின் பழ அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க அப்படிங்கிறார். இது இந்த நின் பழ அடியார் அப்படிங்கிறது உன்னுடைய பழைய அடியவர்கள் அப்படின்னா ரொம்ப காலமாக உனக்கு அடிமை செய்தவர்கள், அவர்கள் தான் பழ அடியார்கள். உன்னுடைய பழ அடியார்கள் திரள் அப்படின்னா கூட்டம். உன்னுடைய பழ அடியார் திரள், உங்களுடைய பழ அடியார்களுடைய கூட்டமானது வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க. அவர்கள்லாம் வானத்தில் குழுமி சிவலோகத்தில் கூடி கெழுமுதலே அருள் தந்திருக்க, பொருந்துகிற அருள் தந்திருக்க. கெழுமுதல் அப்படின்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். குழுமுதல் அப்படின்னாக்க சேர்ந்து இருக்கிறது. வான் குழுமினா வானத்தில் கூடி பொருந்து இருக்கும்படியாக அருள் தந்திருக்க. இறங்கும் கொல்லோ என்று எனக்கும் இறங்குவானோ அப்படின்னு நான் அழுமதுமே அன்றி, நான் அழுறதை தவிர வேற என்ன செய்வேன், மற்றும் என் செய்கேன், நான் வேற என்ன செய்வேன் அப்படிங்கிறது. இதுல இந்த பழ அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அப்படிங்கிற ஃபேஸை 2 விதமா பிரிக்கலாம். நின் பழ அடியார் திரள் அப்படின்னா உன் பழ அடியார் கூட்டம், வான் குழுமி கெழுமுதலே. வான் குழுமி அவர்கள்லாம் வானத்தில் குழுமி பொருந்துதலே பொருந்துவாறு அருள் தந்திருக்க, அருள் பிரிய அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க இதை இந்த வேற விதமாக பிரிக்கலாம். இது எப்படின்னாக்க பழ அடியார் திரள் குழு வான் மிக்கு எழுமுதலே அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கெழுமுதலே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வான் குழுமி கெழுமுதலே அப்படிங்கிறது வான் குழு மிக்கு எழுமுதலே அப்படின்னு பிரிக்கலாம். இல்லை வான் குழுமி கெழுமுதலேன்னு பிரிக்கலாம். 2 விதமாக பிரிக்கலாம், 2 விதமாக பொருந்தும். அதனால் 2 விதமாக பிரித்து பொருள் கொள்ளலாம். எப்படி? நின் பழ அடியார் திரள் வான்குழு. இந்த நின் பழ அடியார் வான் திரள் குழு அப்படின்னு எடுத்துக்கலாம். வானத்தில் திரள்கின்ற குழு அப்படியா? அப்படி எடுத்துட்டு மிக்கு எழுமுதலே. மிக்கு எழுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்தல். அப்படி மிகுந்து எழுகின்ற முதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இது எப்படி வேணா எடுத்துக்கலாம், 2 பொருள் பொருந்தும். அப்படியாக அந்த வானத்தில் அவர்களெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு அருள் புரிந்த சிவருமானே, எனக்கும் இறங்கும் கொல். எனக்கும் இறங்கும் கொல்லோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இறங்கும் கொல்லோன்னா எனக்கும் அருள் செய்வானோ அப்படின்னு நான் அழுதுன்னு இருக்கேன் இங்க அப்படிங்கிறார். இறங்கும் கொல்லோ. கொல் அப்படிங்கிறது தமிழில் அசைச்சொல் அப்படின்பா. அது ஒரு ஃபில்லர் வேர்டு. அது கொல் அப்படிங்கிறது.
இறங்கும் கொல்லோ அப்படின்னா இறங்குமோ அப்படின்னு அர்த்தம். எனக்கும் அருள் புரிவானோ, எனக்கும் கருணை காட்டுவானோ அப்படின்னு அழும் அதுவே அன்றி அப்படின்னு நான் புலம்பி அழுதுன்னு இருக்கேன் இங்க. அதை தவிர மற்ற என் செய்கேன், நான் வேற என்ன செய்ய முடியும் சுவாமி, நான் வேற என்ன செய்வேன், எனக்கு உன்னோட அருள் வேணும், எனக்கு நீ அருள் புரியணும்னு நான் அழுதுன்னு இருக்கேன். அதை தவிர என்னால் செய்யக்கூடிய செயல் வேற ஒன்றும் எனக்கு தெரியலையே, இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். என்றனக்கும் அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம். இந்த தன அப்படிங்கிறது தன், தன, தனக்கு அப்படிங்கிறதெல்லாம் வர்றதெல்லாம் அது வேற்றுமை உருவது. என் தனக்கும் அப்படின்னா எனக்கும்னு அர்த்தம். மூவர்க்கும் அப்படின்னா மும்மூர்த்திகளுக்கும், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிற மும்மூர்த்திகளுக்கும், இவர்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கின்றவனே அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற, இவர்களெல்லாம் வழிபடுகின்ற ஆதிமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். மூவருக்கும் மேலானவன் அந்த சிவபெருமான். அதுதான் அங்க சொல்றார். மூவர்க்கும் என்றனுக்கும் வழி முதலே. அந்த மூவருக்கும், அந்த மூன்று ருத்ரன் முதலாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று தேவர்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் எனக்கும் சென்றடையக்கூடிய நெறியை காட்டுகின்ற தலைவனாக இருக்கின்றவனே அப்படிங்கிறார். வழினாக்க மார்க்கம்னு ஒன்று இருக்கு, பரம்பரைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் பரம்பரையா தலைவனாக இருக்கிறவன், வழியடியாருங்கிறோம் இல்லையா, அது இந்த இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வழியடியார் அப்படின்னா பரம்பரையா உனக்கு தொண்டு செய்கின்றவர்கள் அர்த்தம். அதனால வழி முதல்னா எங்களுக்கெல்லாம் பரம்பரையா தெய்வமாக இருக்கின்றவனே அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா அந்த பாட்டில்? இன்னைக்கு இந்த அளவில் நிறுத்திக்கலாமா, இல்லை 5வது பாட்டையும் பார்க்கணுமா? ஓகே, அப்போ இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். நம்ம 5ஆம் பாடல்லேருந்து தொடர்ந்து இந்த பதியத்தின் மற்ற பாடல்களை நாளைக்கு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.